Hello friends, welcome to Tamilwordpres. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம WordPress வெப்சைட் எப்படி PDF ஃபைல் அப்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி நம்ம அப்லோட் பண்றது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம புதுசா ஒரு சர்வீஸ் ஓபன் பண்ணிருக்கோம். சோ அத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நம்ம அபிஷியல் வெப்சைட்ல நம்ம இருக்கோம். இதுல பிரைசிங் ஒரு பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்னு சொல்லிட்டு நம்ம தனியா சர்வீஸ் ஒன்னு கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதோட பேக்கேஜஸ் டீடைல்ஸ் தான் இதுல இருக்கு. இதுல 3 டைம்ஸ் நம்ம கொடுக்குறோம், குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவலின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது எதுக்காக நம்ம கொண்டு வந்தோம்னா, நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து சப்போஸ் வேர்ட்பிரஸ்ல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு டவுட் வருது, இல்லைன்னா எரர்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ்லே ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. சோ அதனால நான் வேர்ட்பிரஸை குவைட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆப்ஷன் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கூகுள் ஆட்வர்ட்ஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்றது, இல்லைன்னா ஸ்டைப் பேமெண்ட் எப்படி இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்றது, பேமெண்ட் கேட்வேல நிறைய ஃபால்ட் வருது, எப்படி எல்லாத்தையும் நான் எரர்லாம் சால்வ் பண்றது எனக்கு தெரியல. சோ நான் வேர்ட்பிரஸ் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம் போயிடுறேன், இல்லைன்னா வெப்சைட்டே நான் கிரியேட் பண்ற ஐடியாவே நான் விட்டுட்டேன். ஆர் வேற ஏதாவது ஆப்ஷன்னா நான் டெவலப்பர்ட்ட கொடுத்து நான் பண்ணலான்னு இருக்கேன், ஆனா ரொம்ப சார்ஜ் அதிகமா கேட்கறாங்க, இப்படிங்கிற மாதிரி நிறைய கொரிஸ் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. சோ அதனாலதான் நம்ம தனியாவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணி நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு இதுல எந்த பேக்கேஜ் வேணுமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுல டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்க FAQ பேஜ் ஓபன் பண்ணிட்டு கூட நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா காமனான டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணிருப்போம். உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க நமக்கு லைவ் சாட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக்கெண்ட் போயிடலாம். இப்போ மீடியா லைப்ரரி ஓபன் பண்ணுங்க. ஓகே, நமக்கு இப்போ மீடியா லைப்ரரி ஓபன் ஆயிடுச்சு. நம்ம அப்லோட் பண்ற இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே இதுல தான் சேவ் ஆகும். ஸோ நம்ம அப்லோட் பண்ற PDF இதுல தான் சேவ் ஆகும் போது. ஸோ நான் ஆட் நியூ கொடுக்குறேன். இப்போ நமக்கு தேவையான PDF ஃபைல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் டேஷ்போர்ட் போய்க்கிறேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் போஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ சாம்பிள் போஸ்ட் ஒன்று இருக்கு, ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதை வியூ பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும், சாம்பிள் ஒரு போஸ்ட் மட்டும் தான் இருக்கு. இதுல நம்ம எப்படி PDF டவுன்லோட் ஆப்ஷன் கொண்டு வருதுங்கிறத பத்தி பார்க்கலாம். நான் எடிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எடிட் ஆப்ஷன் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இங்க பிளாக் ஆப்ஷன் இருக்கும், ஆட் பிளாக்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபைல்னு டைப் பண்ணுங்க. ஃபைல் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நான் மீடியா லைப்ரரி ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஃபைல்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துக்கிறேன். நம்ம PDF ஃபைல அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ நீங்க கண்டென்ட்டை மாத்தணும்னா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் WooCommerce கோட் மட்டும் கொடுத்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க பட்டனோட கண்டென்ட்டையும் சேஞ்ச் பண்ணலாம், சாரி பட்டனோட டெக்ஸ்டையும் சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் டவுன்லோட் டவுன் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இப்போ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கு, நம்ம பிளாகோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. நீங்க இது வேணும்னா நீங்க இதை சேஞ்ச் பண்றதா பண்ணிக்கலாம். இப்போ நியூ டேப் ஓபன் பண்ணா கூட ஓபன் பண்ணிக்கலாம். நான் அதான் டிஃபால்ட்டா விட்டுறேன். இப்போ உங்களுக்கு பட்டன் ஆப்ஷன் வேணும்னா நீங்க அதை வச்சுக்கலாம். இப்போ வேண்டாம்னா நீங்க அதை டிசேபிள் பண்ணிடலாம். உங்களுக்கு லிங்க்லயே டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். நான் அதை எனபிள் பண்ணிக்கிறேன். பட்டன் தான் எனக்கு நல்லா இருக்கும். ஓகே, நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். சார் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம போஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண PDF ஃபைல்ஸ் இருக்கு, இல்ல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. நான் இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நம்ம ஒரு PDF ஃபைலை நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்குற ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் மெத்தட் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.